இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அது அரசியலா மாறிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. இப்போ வர கூட்டணிகள்லாம் இன்னும் மாறும்போது நாம் தலைமையோட நிலைமை எப்படி நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு தான். நான் தனிச்சு தான் போட்டிடுறோம். இப்ப பக்கத்துல 2 வேட்பாளர் நிக்கிறாங்க பாருங்க, தூத்துக்குடியில ஒரு கன்னியாகுமரியில். அதனால அது போட்டிடுறோம். அதுல போய் தனிச்சுதான் போட்டிடுறோம். என்னால மத்த எங்க கோட்பாட்டை கொண்டு அடமானம் வைக்க முடியாது. புரியுது அவங்களுக்கு? தமிழர் பிரதமர் ஆனால் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. தமிழக யாரும் பிரதமர் அவருக்கு ஆசைப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. அரசியலமைப்புல வாய்ப்பு இருக்கு, ஆனா யதார்த்தத்துல இல்ல. ஒரு தலைவனுக்கு இருந்தது, எங்க தாத்தாவுக்கு, காமராஜுக்கு. அப்ப லால்பூர் சாஸ்திரியை தேர்வு பண்ணீங்க. இதே நம்ம ஊரை சேர்ந்த ஐயா முன்னாள் சபாநாயகர் செல்லப்பாண்டியன் கேட்டதை அவர்கிட்ட, நீங்க லால்பூர் சாஸ்திரியை உருவாக்குனீங்க, அவர் இறந்துட்டாரு, அப்புறம் இந்திரா காந்தியை கொண்டு வரீங்க, இப்படி மற்றவர்களை தேர்வு செய்யறதுக்கு நீங்களே நின்றுலாமே, பிரதமரா ஆயிடலாமேன்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம சொன்னா போடுவான், நின்னா போட மாட்டான் அப்படின்னு. ஏன்னா தமிழர்களை அவங்க ஏற்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னா நீங்க ஐயா மூப்பனாருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஐயா இப்ப நீங்க காங்கிரஸ் கட்சி 2 பேருமே பொருளாதாரம் படிச்சவங்க தான், மன்மோகன் சிங்கும் ஐயா சிதம்பரமும். 5 ஆண்டு ஒரு சீக்கியருக்கு கொடுத்தாச்சு மன்மோகன் சிங்குக்கு. அதே ஒரு 5 ஆண்டு நம்ம ஐயா சிதம்பரத்துக்கு கொடுத்துருக்கலாம்ல. 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங்கே இருந்தாரு. 2 பேருமே பொருளாதாரம் படிச்ச ஆட்கள் தான். இவரை ஒரு சீக்கியருக்கு 5 ஆண்டு கொடுத்தாச்சு, ஒரு தமிழனுக்கு கொடுப்போம்ட்டு ஐயா சிதம்பரத்துக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா அவன் கொடுக்கல பாருங்க. அதனால அது சுத்தி எல்லாரும் வந்துட்டாங்க. ஆந்திரால கூட நரசிம்மராவ் வந்துட்டாரு, தேவேகவுடா இருந்துட்டாரு. கேரளாவில் இருக்கிற மலையாளிக்கும் இங்க இருக்கிற தமிழனுக்கும் வாய்ப்பு இல்லை. கொடுத்தா ஒன்னத்துக்கு அந்த குடியரசுத் தலைவர் பதவி கொடுப்பாங்க. காட்டுற இடத்துல நீட்டுற இடத்துல கையெழுத்து போட பாருங்க. அதுக்கு தான் பயன்படும். அது வரும், அதுக்கு ஒரு காலம் வரும். அதாவது நம்ம சுழற்சி முறையில ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 5 ஆண்டு வாய்ப்பு வர்ற மாதிரி வைக்கணும் எதிர்காலத்துல. இப்ப குஜராத்தை சேர்ந்தவரே 3 முறை இருக்காரு. ஒரே ஒரு இனத்துக்கு ஒரு மாநிலத்தை சேர்ந்தவருக்கு 3 முறை வாய்ப்பு கொடுக்குறீங்க. அதே பாரதிய ஜனதாவில் வேற ஒருத்தல அப்படி கூட கொடுக்கலாம், வேற ஒரு மாநிலம் அப்படி கொடுக்கலாம். அது மாதிரி வரும்போதுதான் நமக்கு ஒரு இது என் நாடு, என்னைக்காவது ஒரு நாள் அந்த தலைமை பதவி என் இனம் சார்ந்த ஒருவனுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். இது சொல்லுவாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு, ஆனா யதார்த்தத்துல அது இல்லைங்கிறத உண்மை. முதல்வர் பதவிங்கிறது அதிகாரமற்ற பதவி, அதுக்கு தான் தமிழர்கள் நாட்டம் பண்றாங்க. அதிகாரமற்ற பதவின்னு எப்படி சொல்லுவீங்க? அதிகாரமற்ற பதவிக்கு 5000 கோடி 10,000 கோடியை கொட்டி தேர்தலில் செலவு பண்ணி வாக்கு காசு கொடுத்து வாங்கி வர்றீங்க, அதெல்லாம் சும்மா. அதிகாரமற்ற பதவினா எதுக்கு போட்டிடணும்? அது தேவையில்லையே, அது சும்மா சொல்றேன்.